உபத்திரவத்தின் மேன்மை. ஏன் உபத்திரம் வருகிறது, உபத்திரவத்துக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன என்பதை குறித்த அந்த மகிமையான வெளிப்பாடுகளை கேட்டு நம்ம கர்த்தருக்குள்ளே பலப்பட போகிறோம். வழக்கம் போல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22 அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். அநேக உபத்திரவங்கள். இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த அநேக உபத்திரவங்களில் இன்னொரு வகையான ஒரு உபத்திரவம் தேவ ஜனங்களை பாதிக்கிறது, சந்திக்கிறது. வாசிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 11. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காம போனது என்ன? போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தில் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதுனால உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? பாரம் அது உபத்திரவமா மாறுது. ஜனங்களின் பாரம், இந்த பாரம் தான் அந்த பேர்டன். ஆமாம், இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை இருக்குமானால் அதுவே தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பாரம். கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரல, ஆண்டவரை தேடலை, கூட்டத்துக்கு வரல, ஜெபம் பண்ணல, குடும்ப ஜெபத்துக்கு வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அந்த ரட்சிக்கப்பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் ரொம்ப பாரம். இந்த பிள்ளைகள் இப்படி ஆண்டவர் அவமதிக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் நண்பர்களோடு பேசுவதற்கு, செல்போனை பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிடக்குறாங்க. எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆண்டவரே. ஆனால் உம்மோடு தரித்திருந்து ஜெபத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே என்ற பாரம் அந்த தாயும் தகப்பனை ரொம்ப அழுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு வீட்டில் புருஷன் ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள இல்லாம ஒரு உலக பிரகாரமான மனிதனா இருப்பார் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் திருமணம் பண்ண அவன் மனைவி ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறவளா இருந்தா அவளுக்கு தன் புருஷன் ஒரு பாரமாக இருக்கிறான். வேலைக்கு போகாத புருஷன் வீட்டில் இருப்பான் என்றால் அந்த வீட்டுக்கு அந்த புருஷனே ஒரு பாரமாய், பிள்ளைகளுக்கு தகப்பன் ஒரு பாரமாய் இருக்கிறான். எங்கு பார்த்தாலும் சாராய கடைகள் திறந்திருக்குது இல்லையா? அந்த சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டில் வந்து அட்டகாசம் பண்ணுகிற ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட அந்த வீட்டாருக்கு அந்த குடிகாரிகளை குறித்து, குடிகாரனை குறித்த ஒரு பாரம் இருதயத்தை அழுத்திக்கிட்டே இருக்கும். சம்பாதிப்பாங்க, வீட்டில் சாப்பாடு இருக்கும், உறங்குவதற்கு கட்டில் இருக்கும், படுக்கிறதுக்கு மெத்தை இருக்கும், டைனிங் டேபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இருதயத்தை ஒரு பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கும். அதுபோல கடனை வாங்கி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற லட்சக்கணக்கான ஒரு வருஷத்துக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் லட்சக்கணக்கான பணம் செலவழியுது. அப்போ எப்படியாயிலும் என் பிள்ளைய ஒரு இன்ஜினியராக மாற்றிடணும் அப்படின்னு கூலி வேலை செய்கிற தாயும் தகப்பன் அந்த பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புனா
அவன் ஒழுங்கா கல்லூரிக்கு போகாம, அந்த அவனுக்கு வர வேண்டிய அட்டெண்டன்ஸ் எல்லாம் இல்லாம அது குறைந்து போகும்போது பரீட்சைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இவன் காலேஜுக்கு போல. இப்படிப்பட்ட பெற்றோருடைய இருதயம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதே போல ஊழியர்கள் சபையில பயங்கரமான சண்டைகளையும் குழப்பத்தையும் பிரிவினையும் உண்டாக்குகிற விசுவாசிகளால ஊழியருடைய இருதயம் உடைந்து போகிறது. சில இடங்கள்ல ஊழியக்காரர்களுடைய தவறான அணுகுமுறை விசுவாசிகளுடைய இருதயத்தை உடைக்கிறது. இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போவேன். பாரம். இங்க மோசே சொல்றாரு, உமது அடியானுக்கு உபத்திரவத்தை வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காமல் போனது என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உபத்திரவத்தை கிருபை இருந்தா மேற்கொண்டிடலாமே. என்னது? உபத்திரவத்தை மேற்கொள்றதுக்கு கிருபை தான் வேணும். இல்ல எனக்கு இந்த பிரெயின் இருக்குது, எனக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்குது, ஹார்ட்வேர் நாலேஜ் இருக்குது, கம்ப்யூட்டரைஸ்டு பிரெயின் எனக்கு, ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் ஓவர் கம் அப்படின்னு சில ஆட்கள் பேசுவாங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அறியாத மனிதர்கள் பேசுறாங்க, அது தப்பே கிடையாது. ஆண்டவர் அறிஞ்சவன் பேசுறான். அப்போ ஆண்டவர் அங்க கிரியை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன பேசுகிறேன்? உங்களுடைய இருதயத்தை என்ன பாரம் அழுத்திக்கிட்டு இருக்குது? புருஷன் விட்டுட்டு போயிருப்பான், சில வீடுகளில் விட்டுட்டு போயிட்டான் சில வீடுகளில். அப்போ அந்த பிள்ளைகளை அந்த தாய் சிங்கிள் மதர்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த சிங்கிள் பேரண்ட் அவங்க தான் வந்து இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு உருவாக்கி அவங்களே ஸ்கூலுக்கு சேர்க்கணும், காலேஜில் கொண்டு சேர்க்கணும், அந்த பிள்ளைகளை வீக்கெண்டுக்கு கொண்டு போய் பார்க்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த வீக்கெண்டில் மற்ற அவங்க கிளாஸில் படிக்கிற பிள்ளைகளுடைய அப்பா அம்மா அங்கே வருவாங்க. ஆனால் இங்கே தாய் மாத்திரம் போயிருப்பா. தகப்பன் உலகத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்பா இறந்து போனாருங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பான். ஆனால் தகப்பன் இருப்பான், தாய்கிட்ட சண்டை போட்டுட்டு பிரிந்து போயிருப்பா. அப்போ அந்த தாயினுடைய இருதயத்தில் எவ்வளவு பாரம் இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், அந்த தாய் வந்து வேற யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. அந்த தாய் தன்னுடைய தாய் தகப்பன சொன்ன, நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரியாலிட்டி அது வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஒரு தகப்பன் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை கவனிக்கவும், பிள்ளைகளை ஆளாக்கவும், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை குறித்து யோசித்து ஒய்ஃபோடு சேர்ந்து பிளான் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கு புருஷனுடைய ரோல் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒய்ஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஒய்ஃப் வந்து வீட்டை அவ தான் கட்ட முடியும். தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, ஒய்ஃப் இல்லாத, பெண்மணி இல்லாத வீடு அது ஒரு வீடாக இருக்காது சார்னு. அதனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு பாரத்தோடு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். மோசே சொல்கிறாரு, அடியேனுக்கு இந்த உபத்திரவத்தை வரப்பண்ணினது என்ன? 14ஆம் வசனத்துக்கு பாருங்க, 11ஆம் அதிகாரம் என்னாகமம் 11:14. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க முடியாதுப்பா. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கு. இட்ஸ் டூ ஹெவி ஃபார் மீ. எனக்கு ரொம்ப இது வந்து என்னால் தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்கல்ல நீங்க. இது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த பாரம். பாருங்க, நீங்க விமானத்தில் பயணிக்கிறவர்களுக்கு தெரியும், அது இன்டர்நேஷனல் டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு பெட்டிக்குள்ள 23 கிலோ எடை வைக்கலாம் அப்படின்னு அந்த விமானத்தில் இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கும். அந்த விமானம் பயணிகளுக்கு சொல்லியிருப்பாங்க, உங்க பேக்கேஜில் வந்து 23 கிலோ மட்டும் வச்சுக்கிடலாம். 25 வச்சா 2 கிலோ வச்சுக்கலாம், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அப்படி சிரிச்சு மழுப்பிட்டு போகலாம். சில விமானத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க.
23 கிலோ மட்டும்தான் அலவுடு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பெட்டி அங்கே போய் அடுத்த டெஸ்டினேஷனில் போய், ஒருவேளை இங்கேருந்து நீங்கள் இங்கிலாந்துக்கு போகிறீங்க, துபாய்க்கு போகிறீங்க, அமெரிக்காவுக்கு போகிறீங்க, சிங்கப்பூருக்கு போகிறீங்க, அந்த விமான நிலையத்திலேருந்து அந்த ஃப்ளைட் அங்கே போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற ஊழியர்கள், அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஒருவேளை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுன்னு வச்சுக்கிடுங்க, அங்கே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வேலை பார்க்குற ஊழியர்கள் உங்கள் பெட்டியெல்லாம் அங்கே உள்ளே இருந்து எடுத்து தூக்கி அங்கே இருக்கிற வாகனத்தில் வச்சு உள்ளே கொண்டு வந்து, இல்லை உங்கள் அந்த பெல்ட்டில் போட்டு நீங்கள் அதை உங்கள் பெட்டி வருதான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் பெட்டி வந்தோன்னே தூக்குவீங்க. அது 50 கிலோ இருந்தாலும் தூக்கி இறக்கிடுவீங்க. ஏன்னா உங்கள் பெட்டி இல்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி 23 கிலோ மட்டும்தான் அவரால் தூக்க இயலும். அதான் ஒரு நல்ல ஒரு சரியான உடல் தேக ஆரோக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அதுக்கு மேலே தூக்குனா அவனுடைய ஷோல்டரில் பலவீனம் வரும், லிகமெண்ட் டேர் ஆகலாம், ஜவ்வு கிளியலாம், அல்லது இந்த பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்கிறாங்கள்ல, அது கொஞ்சம் டிஸ்லோகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். 23 கிலோவை அவங்களால தூக்க முடியும். அதுவும் எல்லாரும் இல்லை, அந்த வேலையில் ஜாயின் பண்ணுற போது அவங்களுடைய சரீர உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு ஃபிட்டாக இருந்தா ஓகே. அப்போது அவர்கிட்ட போய் 50 கிலோவை சார் வச்சுக்கோங்க சார் வச்சுக்கோங்க இங்கே கெஞ்சி கூத்தாடி செக்இன் கவுண்டரில் பண்ணி அனுப்பிட்டா அவங்க அங்கே பெரிய பாரம் வாங்கி நிறைய நாடுகளில் இந்த மாதிரி பெட்டியை எடுத்து அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடங்களில் வந்து என்ன ஆகும்னா, இன்னொரு விஷயம், நீங்கள் துபாயில் இறங்கி துபாயிலேருந்து அடுத்த விமானத்தை பிடிச்சி அமெரிக்கா போகணுன்னு வைங்க, அந்த கேப் 2 hours கேப்புக்குள்ளே உங்களுடைய பெட்டிகளெல்லாம் எடுத்து அடுத்த விமானத்தில் ஏற்றணும். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் நம்ம 40 கிலோ 50 கிலோ வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தூக்க முடியாது, பெட்டி உடஞ்சிரும் ஒரு பக்கம். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஃபைன் கேட்பீங்க, அதை கேட்பீங்க, இதை கேட்பீங்க, அதுக்கு ஒரு பணத்தை கேட்பீங்க. ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்போது ஏன் இது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, மோசே சொல்கிறாரு, நான் ஒருவனாய் தாங்க முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரம். அடிக்கடி கிறிஸ்டி ஜபம் நடத்தும்போது இந்த வசனத்தை அவ கையாளுறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். குடும்ப தலைவிகள் மிஞ்சின பாரத்தோடு தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. குடும்ப தலைவனுக்கு அப்படி சில உண்மையான தலைவனுக்கு அந்த பாரம் இருக்குது. குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஒர்க் ப்ரெஷர், அண்டர் ப்ரெஷர், இல்லை அந்த மாதிரி உங்களுடைய டீம் லீடர் உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர்லோடை உங்ககிட்ட கொடுக்கும்போது, இப்போ ஐடி யாரை கேட்டாலும் ஐடியில் வேலை பார்க்குறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வருமானம். ஆனால் அவன் பார்த்து ராத்திரி பகலும் ஒன்று செல்ஃபோனில் இருப்பான், இல்லைனா லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆஃபீஸில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், வீட்டில் இருந்தாலும் பார்த்துட்ருப்பான். ஏன்னா அவனுக்கு அண்டர் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர். இந்த நாட்களுக்குள்ளே அதை முடிக்கணும். சம்பாதிக்கிறாங்க வேறு விஷயம், அதாவது இரத்த வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறது போல் அது இல்லையா மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போது அந்த ஒர்க் ப்ரெஷர்னால் நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், அது அப்புறம் so many things பாடியில் வந்து நிறைய மாற்றங்கள் வருது. ஒரு மாதிரி கோபம், எரிச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, மனைவியோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது மாதிரி மனைவிக்கு புருஷனோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, பிள்ளைகளை கவனிக்க முடியல. என் பிள்ளை அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்காங்க, என் பிள்ளை அட்லாண்டாவில் இருக்காங்க, என் பிள்ளைகள் வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்காங்க. அப்படியா? அங்கே பார்த்தா அவங்க, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, மெசேஜில் பேசிக்கிடுவாங்க. ஆமாம், அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குமா. இப்போ தான் நம்ம ஊரில் சிங்கப்பூர், மலேசியாவில் இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மெசேஜில் பேச ஆரம்பிச்சிட்டான். சிங்கப்பூர், மலேசியா வந்து நம்ம நாட்டை விட 50 ஆண்டுகளுக்கு ரிட்டர்ன் லோனு அது வேறு விஷயம் வைங்க, பொதுவாக சொல்கிறேன். ரிட்டர்ன் லோனு அது வேறு விஷயம் வைங்க, பொதுவாக சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டால், அதாவது உங்களால் சகிக்க முடியாது தான் நீங்கள் சகிக்க முடியும். மிஞ்சின பாரம்
வேலையில் ஒர்க் ப்ரெஷர், வீட்டுக்குள்ள அண்டர் ப்ரெஷர் இல்லையா? எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள். 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான, அதாவது 11ஆம் அதிகாரம் என்னாகமோ 11:4 வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அடுத்த வசனம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அதாவது கர்த்தரை நினைப்பாயா? அவர் செய்த நன்மைகளை நீ நினைப்பாயா? செங்கடலை பிளந்ததை நீ மறந்து போயிட்டு அதை நினைச்சு தோத்திரம் பண்ணுவியா? 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த எங்கள் ஜனங்களை ஆச்சரியமா விடுதலை பண்ணினீரே, அதை நினைச்சு நீ கண்ணீர் வடித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவையா? எகிப்தின் அதிபதி ஆராதிக்க விடாம தடுத்தானே, அவன் ஒர்க் பிரஷரை கொடுத்து அவன் செங்கலை அறுக்க வச்சானே, முதுகில் சுமக்க வைத்தானே, அதை நினைத்து இன்னைக்கு இவ்வளவு விடுதலையாய் நாங்கள் வனாந்தரத்தில் ஆராதிக்கிறோமே, அதை நினைத்து நீ கர்த்தரை துதிப்பாயா? வசனம் சொல்லுகிறது, அதாவது காசு கொடுக்காம ஓசுல கிடைச்ச மச்சங்கள்லாம் ஓசுல மச்சம் கிடைச்சிருக்கு, மீன் கிடைச்சிருக்கு. இந்த நைல் நதியில் பிடிச்சிட்டு கிடந்திருப்பானுங்க போல இருக்கு மீன். அப்புறம் வெள்ளரிக்காய்கள், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இவனுங்க எல்லாம் ஃபுல்லாக கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ இதெல்லாம் பாருங்க, கர்த்தருடைய வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதை நினைச்சிட்டு கிடக்குறான். இதை நினைச்சு கர்த்தருடைய பிள்ளைகளை. அடுத்த வசனத்தை பாருங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பு வேறொன்றும் இல்லையே. மன்னாவை தவிர, மன்னா பரலோகத்திலிருந்து என் ஆண்டவர் பொழிந்த மன்னா. அது எப்படி இருக்குமா? வசனம் சொல்லுகிறது, அதன் ருசி 8ஆம் வசனத்துல பின்பாகத்துல பாருங்க. அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசியை போல இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேன் கேக் மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ருசியான அந்த பரலோக மன்னாவை சாப்பிட்டு இவன் இஜிப்சியன் வெஜிடேரியனா மாறணுங்கிற அந்த ஆவிக்குள்ள போயிட்டான். அப்ப பாருங்க, அந்த எகிப்தின் ஆவி எங்கெங்கெல்லாம் கிரியை செய்து பாருங்க. எகிப்தின் ஆவி அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி மட்டுமல்ல, சாப்பாடு பிரியர்களாய் மாற்றுகிற ஆவி. மறுபடியும் சொல்றேன், சாப்பாடு பிரியர்கள். சில கிறிஸ்தவ குடும்பம் சாப்பிட்டே கெட்டு போச்சியா. சாப்பிட்டு கெட்டு போன குடும்பங்கள் எனக்கு நிறைய தெரியும். அந்த ஹோட்டல்ல ஏறி சாப்பிடுறது, இந்த ஹோட்டல் ஏறி சாப்பிடுறது, 3 மாசத்துக்கு முன்னால சாப்பிட்டது போல இன்னைக்கு வச்சு கம்பேர் பண்றது. சாப்பிட்டு கெட்டு போன குடும்பங்கள் எத்தனை. அடிக்கடி நான் பேசும்போது சொல்லுவேன் உணவை பற்றி. உடனே எனக்கு நினைவுக்கு வருது, அனுதினமும் 100 கோடிக்கு மேற்பட்ட நம்முடைய இந்திய மக்கள் உணவின்றி உறக்கத்துக்கு இரவிலே போகிறார்கள். யோசித்து பாருங்க, எத்தனை வீட்டில் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு சண்டை. அது இல்லையா, இது இல்லையா, சிக்கன் இவ்வளவுதானா, 2 பீஸ் தானா, அது இல்லையா. அங்க கடன்காரன் நிற்பான், கடன் இருக்கும், எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரே வேளையில 3 கிலோ சிக்கனையும் சாப்பிடுற ஆட்கள் இருக்காங்க. அப்ப நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டுறாதீங்க ஐயா. பாரத்தோடு சொல்றேன், பசிக்கு சாப்பிடு, ருசிக்கு சாப்பிடாது. திரும்ப சொல்றேன், பசிக்கு சாப்பிடு, ருசிக்கு சாப்பிடாது. ஒரு ஹோட்டல் திறந்துடக்கூடாது, சில ஆட்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போல்லாம் அந்த காலம் தானே ரோட்ல போகும்போது பார்த்தேன். இப்பெல்லாம் போன்ல அடிச்சு பார்க்கறான், நியரஸ்ட் ஹோட்டல் புதுசா ஒன்று வந்திருக்க பேரு, அங்க போவோமா? உள்ள பார்த்தா அதே பழைய ஆள் தான் வேலை பார்த்துட்டு கிடப்பானுங்க.
அதே சட்டிப்பானை தான், அதே சோறு, அதே குழம்பு தான் உள்ளே இருக்கும். வெளியே போர்டு தான் வேறு அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போல்லாம் பாருங்கள், சாதாரண டீ கடையில், சென்னை சுற்று வட்டாரங்களெல்லாம் சாதாரண டீ கடையிலே வெளியே பெரிய ஒரு எல்இடி போர்டு வச்சு டீ மேன் அப்படின்னு போட்டோன்னா, அது ஒரு அங்கே பார்த்தா சேரு கீரெல்லாம் போட்டோன்னா ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுது. அது பிஸ்னஸ் மைண்ட். அது அவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டேன், அவங்க பிஸ்னஸ்காரங்க. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், இந்த உபவாச நாளில் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம். புரியுதா? இந்த ஸ்பிரிட்லேருந்து வெளியே வராத வரைக்கும் அந்த டயபெட்டிக் குறையவே குறையாது. அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், இந்த ஸ்பிரிட்லேருந்து வெளியே வராத வரைக்கும் ப்ரெஷர் குறையாது. ஜெபமனுக்கு ப்ரெஷர் குறையணும் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் டேப்லெட்ஸும் போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கமும் அதை இதையும் சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி குறையும்? ஒன்று சொல் புத்தியாவது இருக்கணும், இல்லை சுய புத்தியாவது இருக்கணும். இல்லை, அப்போ இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவரை தேடினேன், எனக்கு ஒன்றுமே வாய்க்கல, ஆண்டவரை தேடினேன், இது கிடைக்கல, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு பாஸ்டர் நேற்று பேசினாங்க, இன்னைக்கு பார்த்தா கை கெட்டினது வாய் கெட்டல. இந்த மாதிரி பிரியமானவர்களே, இது வந்து எங்கே கொண்டு போய் விடுது? கடைசியில் உள்ளத்தில் ஒரு பாரம். அதுக்கு பேர் தான் வந்து அந்த அழுத்தம் மன அழுத்தம், இங்கிலீஷில் டிப்ரெஷனில் கொண்டு விடுது. கர்த்தருடைய நாமத்தினால நான் பாரத்தோடு தானே உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு மிஞ்சின பாரம், இந்த உபத்திரவத்தை என்னால் சகிக்க முடியல. மோசையை போல இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுவோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ என்ன செய்யணும் தெரியுமா? உனக்கு பாரமா இருக்கோ, நீ ஒன்று பண்ணு. அது என்ன பண்ணு? 16ஆம் வசனம், என்னாகமம் 11:16. ஆமென், ஸ்தோத்திரம். 15 கூட வாசிங்க. 15, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை என்னால் நான் வந்து சரி இப்போ நான் பார்க்க முடியலன்னா என்னை எடுத்துருங்கப்பா அப்படின்றார். என்னை எடுத்துருங்க. எத்தனை முறை சொன்னோம் அப்படி? என்னால் இனி வாழ முடியல, என்னை எடுத்துருங்க. சில நேரத்தில் அந்த பிள்ளைகள் படுத்துற பாடுனால பெற்றோர்கள் சொல்றாங்க, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே இந்த பூமியை விட்டு. சில நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலாக கஷ்டப்படும் போது, ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்க எடுத்துருங்கப்பா. பாபா படுற பாடம் எங்களால் சகிக்க முடியல, எங்க அம்மா படுற பாடம் எங்களால் பார்க்க முடியல, தயவு செய்து எடுத்துருங்கப்பான்னு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த பேச்சு வாக்கில் பேசுறோம்ல, அது மாதிரி அன்னைக்கு அவர் சொல்றாரு, என்னை எடுத்துருங்கப்பா. பிரியமானவர்களே, வேதாகம பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏத்த வீட்டில் இருக்கிறவங்க, சர்ச்சில் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிறவங்க, புரியுது, அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வேதாகம பரிசுத்தவான்களை கம்பேர் பண்ணுங்க. அப்போ வசனம் சொல்லுகிறது, என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டானா. ஜெபிச்சான், என்னை எடுத்துருங்கப்பா, என்னை சாகடிச்சிருங்கப்பா. யாராவது அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 16ஆம் வசனம், என்னாகமம் 11:16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, இன்னார் என்று உனக்கு தெரியுமே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திடத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து வாசிங்க, அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். கையை வை தலையிலையா சொல்லுங்க, உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல வைப்பேன். வைஃப் சொல்றீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறேன், உங்களுக்கு பாரம் இல்லாம கடந்து தூங்குறீங்களே. நிறைய பிரதர்ஸ் கவனிக்கணும். ஒய்ஃபு தான் இந்த இதுக்கு என்ன செய்ய, வாடகைக்கு என்ன செய்ய, இஎம்ஐக்கு என்ன செய்ய, பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்ய, ஸ்கூல் தொடங்கி இவ்வளோ நாள் ஆகிட்டு இன்னும் ஃபீஸ் கட்டலைன்னு அண்டர் ப்ரெஷராக இருக்குது, என்ன செய்யன்னு கடந்து ஒய்ஃபு தான் கடந்து கஷ்டப்படுவான். சில ஆட்கள் அதை பற்றி கிடையாது. போகும்போது உள்ளே போய் பாத்திரத்தை திறந்து பார்ப்பான், ஏன்னா சட்டியில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அப்படியா அவனை எடுத்து போட்டு அவனை சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கிறது.
நிம்மதியாக படுக்கிறது, சும்மா செல்ஃபோன் அப்படி பார்த்துட்டே படுத்துடுறது. அப்போ அந்த பாரம் யார் மேலே வருது? ஒய்ஃப் மேலே இருக்கு. சில இடங்களில் கணவன் இப்படி இருக்கிறாங்க, மனைவிக்கு அதை குறித்து பாரம் கிடையாது, மனைவிக்கு அதை குறித்து பாரம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து பாரம் உங்களுக்கு இருக்கா? குடும்ப பாரம் உங்களுக்கு இருக்கா? இந்த பாரத்தை என்னால் தங்கி சாகிக்க முடியல, எடுத்துருங்கப்பான்னு சொல்லி நீங்கள் யாராவது வேதனையில் இருக்கீங்களா? இந்த உபவாச நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் நம்புகிறேன். நான் உங்கள் மத்தியில் பாரத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ மோசையின் பாரத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார், மோசையின் உபத்திரவத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார் அப்படின்னா, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் கூட அந்த மூப்பர்கள்லாம் இருக்காங்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மூப்பர்கள் தலைவர்கள்லாம் யார் யார் என்ன என்ன ஏதுன்னு உனக்கு தெரியல, அவர்களை பற்றி நீ நல்லா அறிஞ்சிருக்கிறாயே. ஆமா, அந்த மூப்பர்ல 70 பேரை கூட்டிகிட்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல கொண்டு வந்து நிக்க வை. 17ஆம் வசனம், நான் இறங்கி வருவேன், அங்கே அவங்களோடு பேச மாட்டேன், உன்கிட்ட தான் நான் பேசுவேன். தட் இஸ் த பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க, 70 பேரோட நான் பேச மாட்டேன். ஆமா, 70 பேரோட பேச மாட்டேன், உன்கிட்ட தான் நான் பேசுவேன், உன் கூட தான் பேசுவேன். நீ ஒருவன் மாத்திரம் அந்த ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்கள் சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். உன்கிட்ட தான் பேசுவேன், 70 பேர்கிட்ட நான் பேச மாட்டேன். ஏன்னா அந்த 70 பேரும் 70 மோசைகள் ஆயிடுவானுங்க. ஆண்டவருக்கு ஒரு மோசை போதும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார், 70 பேரை கொண்டு வந்து நிறுத்து, அந்த 70 பேர் மேல என் ஆவியை நான் வந்து வைப்பேன். வைக்கும்போது அந்த 70 பேரும் உன்னுடைய பாரத்தை ஷேர் பண்ணுவாங்க. அப்ப இன்றைக்கு நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் பாரத்தை புரிந்து கொண்டு என்னோடு கூட ஒத்துழைக்கிற புருஷனாய் என் புருஷனை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் பாரத்தை, கணவன் மனைவியாகி எங்கள் பாரத்தை புரிந்து கொண்டு எங்களோடு பயணிக்கிற பிள்ளைகளா என் பிள்ளைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் பாரத்தை புரிந்து கொண்டு எங்க குடும்பத்தோடு குடும்பமா இணைந்து ஓடுகிற மருமகளாக என் மருமகளை மாற்றுங்க. மாமியார் ஜெபிக்கணும், மாமனார் ஜெபிக்கணும், வீட்டுக்கு துரத்தி விடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாரத்தை ஷேர் பண்ணணும், பாரத்தை ஷேர் பண்ணணும். பாரமே இல்லைன்னு பைபிள் சொல்லல, அங்கேயும் நோட் பண்ணிக்கோங்க. பாரமே இல்லை, பாரமே இல்லை. அவ்வப்போது பாரம் வரும், உடனே அந்த பாரத்தை கர்த்தரிடத்துல கொண்டு வரணும். அதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட்டார். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். தோத்திரம், பாரம். சரி, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கலேஷியன்ஸ் சாப்டர் 6ல கர்த்தருடைய பிள்ளைகளே 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமா, பாரத்தை ஒருத்தர் ஷேர் பண்ணணும். ஆமா, எனக்கு தெரியாது, நான் சம்பாதி தான் போட தெரியும், நீ தான் அதை பார்க்கணும். ஒய்ஃபை அண்டர் ப்ரெஷருக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. அது மாதிரி ஒய்ஃபு, ஒருவேளை நீங்களும் வேலை பார்க்குற ஆளா இருக்கலாம், நீங்க அந்த வேலையில் நீங்க அதிகாரிகளா இருக்கலாம், ஆளுமையா இருக்கலாம், அந்த ஆளுமையை வீட்டுக்குள்ள காட்டக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு நீங்க ஆசிரியரா இருக்கலாம், பிள்ளைகளை ஏய் ஒழுங்காரு அமைதியாரு அப்படின்னு, அது மாதிரி புருஷனை நீங்க அடக்கி ஒடுக்கலாம் நீங்க நினைக்க கூடாது. அது நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு தான் ஆசிரியர். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, வீட்டுக்கு மனைவி, வீட்டுக்கு தாய், வீட்டுக்கு தலைவி, இல்லையா? அப்ப இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்றேன். இப்ப நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன், நான் ஒரு அதிகாரியா நிற்கல, சரியா, ஒரு ஆளுமையா நிற்கல, ஒரு கர்த்தருடைய ஊழியனா நிற்கிறேன். நான் வீட்டுக்கு போனவன இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை வீட்டு காரியத்தை நான் கவனிக்கணும், பிள்ளைகளோடு பேசணும், இதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதே போல இன்றைக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அப்போ என் பாரம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சுமக்க முடியும், இல்லையா? உங்க பாரம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் சுமக்க முடியும். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தை என் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, என் பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன்,
ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த ஆலோசனையை என் வீட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அவர் அல்லது ஊழியர்கள் யாராவது கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே டிசிஷன் அத்தாரிட்டி, நீங்களே வந்து செயல் வீரர், நீங்களே வந்து மியூசிஷியன், நீங்களே ஒர்ஷிப் லீடரு, சரியா? நீங்களே எல்லாம் அப்படி இருக்காதீங்க. ஷேர் பண்ணுங்க. ஒருத்தரை பாட விடுங்க, ஒருத்தரை ஜெபிக்க விடுங்க. ஐயோ அவன் கொண்டு போயிட்டு போறான். கர்த்தரே அவனை அனுமதிச்சு கொண்டு போனா நல்லா இருப்பான். என்ன சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்றேன், அந்த இன்செக்யூர் வரக்கூடாது ஊழியர்களுக்கு. ஏன்னா என்னை அழைத்த தெய்வம் என் கூட இருக்காரு, என்னை நடத்துவாரு. ஆமென். சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு முறை ஒரு போதகர் தன்னுடைய உடன் ஊழியர்கிட்ட சபையை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு யூஎஸ் போயிட்டு வந்தார். வந்து பார்த்தா 300 விசுவாசிகளை காணும். 300 விசுவாசிகளை காணும். 100 பேரை தாண்டாத எத்தனை சபை இருக்கு தமிழ்நாட்டில்? அப்போ அந்த சபை ஒரு பெரிய சபை, 300 விசுவாசிகள் காணும். என்னன்னு விசாரிச்சா, அந்த உடன் ஊழியர் தன்னோடு கூட அந்த 300 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த பாஸ்டர் வர்றதுக்குள்ள அவர் வேற இடத்துல ஒரு பிரான்ச் மாதிரி, இவங்க பிரான்ச்சில் அவர் தனியாக ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், தனியாக ஆரம்பிச்சு விட்டார். வந்தார், வேதனைப்பட்டார், உடைந்தார். ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணார். என்ன செய்யறது ஆண்டவரேன்னு. ஆண்டவர் பேசினாரா, நீ அந்த தம்பியை கூப்பிடு, அவனை கூப்பிட்டு பேசு. என்ன பேசு? அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வா, நீ வா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் உன்னை வந்து இது வரைக்கும் நீ என்ன அசிஸ்டன்ட் பாஸ்டராக தான் இருந்த, இனிமேல் நீ வந்து உன்னை ஒரு போதகராக நான் ஆர்டினேட் பண்ணி உன்னை பிளஸ் பண்ணுறேன். அந்த மறுபடியும் அந்த 300 பேரை கூட்டிகிட்டு போய் நீ ஊழியத்தை ஆரம்பிச்சுக்கிடுப்பா அப்படி நீ சொல்வியா? ரொம்ப கஷ்டம். சொல்கிறேன் சொல்லி அழைத்து அந்த ஊழியனை ஆசீர்வதித்து 300 பேரை அனுப்பி வைத்தார். நடந்தது என்ன? சில மாதங்களுக்குள்ளாக அடுத்த 300 பேரை கர்த்தர் தந்தார். இதுதான் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய அணுகுமுறை. நம்ம என்ன செய்கிறோம்? அவனை விரோதமாக யூடியூப்பில் பேசுறது, அவனுக்கு விரோதமாக வீடு வீடாக போய் பேசிட்டு கிடக்கிறது, மறைமுகமாக பிரசங்கத்தில் பேசுறது, அட்டாக் பண்ணுறது. இது பிறவி குணம், ஜென்ம சுவாபம். ஊழியர்களுக்கும் நான் இடையிடையே ஆலோசனை சொல்கிறேன், சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் நடத்துவார். ஆமாம், கர்த்தர் நடத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் எழும்பி நின்று ஒருமனப்பட்டு, கர்த்தாவே இந்த உபவாச நாளில் எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நம்முடைய அடியானுக்கு இந்த உபத்திரவத்தை வரப்பண்ணினது என்ன? ஆண்டவரே இந்த பாரத்தை என்மேல் சுமத்தினது என்ன? ஆண்டவரே நான் ஒருவனா இந்த பாரத்தை சுமக்க இயலாது, எனக்கு இது மிஞ்சின பாரம், என்னால் இது ஓவர்லோடு, என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே. ஓவர்லோடு, வண்டியில் ஓவர்லோடுன்னா பஸ் டயரும், இல்லைன்னா ஓவர்லோடானா போலீஸார் அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது இந்த மாதிரி சுங்க வரியில் மாட்டிக்கும். அந்த மாதிரி ஆண்டவரே நான் ரொம்ப அண்டர் ப்ரெஷரில் போயிட்டுருக்கிறேன் ஆண்டவரே ரொம்ப அண்டர் ப்ரெஷரில் போயிட்டுருக்கிறேன். இந்த உபவாச நாளில் விசேஷமாக ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற பாரம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 1 2 தெரில, ஒரு பெரிய பட்டியல் போடலாம், பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுதுப்பா. அதனால உங்களுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்துடுற ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல. வேலைக்கு போனால் வேலையில் போராட்டம், வீட்டுக்கு வந்தால் வீட்டில் போராட்டம், ஞாயிற்றுக்கிழமை போனால் ஆலயத்தில் போராட்டம். ஆண்டவரே எல்லா பக்கத்தாலையும் நான் நெருக்கப்படுகிறேன்ப்பா, எல்லா பக்கத்தாலையும் ஒடுக்கப்படுகிறேன்ப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் என்ன ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு ஆறுதலாக இருக்குப்பா. இந்த ஜனங்கள் இச்சை உள்ளவர் ஆனார்கள், சாப்பாடு பிரியர்களாக மாறி எகிப்தை திரும்பி திரும்பி பார்க்குறாங்கப்பா. அப்பா எங்கள் வீட்டுக்குள்ள எகிப்தின் ஆவி அடிக்கடி வேலை செய்யுதுப்பா. எகிப்தின் ஆவி அடிக்கடி எங்கள் வீட்டுக்குள்ள அலையுதுப்பா. எகிப்தின் ஆவி எங்கள் வீட்டை ஆளுகை செய்துப்பா. எகிப்தின் ஆவி எங்கள் வீட்டுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குப்பா. எகிப்தின் ஆவி எங்கள் வீட்டை சஞ்சலப்படுத்துகிறது. எங்களுக்கு வரக்கூடிய உணவு ஆண்டவரே பணம் எல்லாம் சாப்பாட்டுக்கே போயிருதப்பா. அந்த நாவுக்கு ருசியாக சாப்பிட்டு ஆண்டவரே பணத்தெல்லாம் உணவுக்கே அழிச்சிட்டான்ப்பா. ஆண்டவரே
ஆண்டவரே நாங்க சாப்பிட்டே கெட்டு போயிட்டோம்ப்பா. இயேசுவே, இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்ல. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, மன்னாவை அனுதினமும் புசிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. அனுதினம் மன்னாவாகிய அன்றன்றுள்ள அப்பமாகிய ஜீவ வசனமாகிய அப்பத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபைய இயேசுவின் நாமத்தில் முதலாவது எனக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் நான் துவங்குவதற்கு முன்பு அந்த அனுதினம் மன்னாவை எடுத்து வாசித்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளுக்குரிய ரேமா வேர்டோடு என் கிச்சனுக்கு நான் போனோம், அல்லது என் ஆபீஸ்க்கு நான் போனோம், அல்லது என் ஊழியத்துக்கு போனோம், அல்லது என் பிசினஸ்க்கு போனோம். என் கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசேயை போல நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, மோசேயை போல சொல்லுகிறோம். இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்குதுப்பா, எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கு, என்னால சகிக்க முடியல. அன்றைக்கு மோசே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இதை தாங்கக்கூடிய கிருபை இல்லாததுனால என்னை கொன்று போடும். இந்த உபத்திரவத்தை காணாதபடி என் கண்ணால இந்த உபத்திரத்தை பார்க்க மாட்டேன். இனிமே என் கண்ணால நான் பார்க்க முடியல. கடந்த காலத்துல எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தீங்க, செங்கடலை பிளந்தீங்க ஆண்டவரே, கண்மனையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினீங்க, வனாந்தரத்தில் ஆராதிக்க உதவி செய்தீங்க, பார்வோனுக்கு முன்னாலெல்லாம் கொண்டு போய் நிறுத்தின தெய்வம். இன்றைக்கு என்னால தாங்க முடியல. இத்தனை ஆண்டுகள் நம்மோடு கூட நடந்து வந்திருக்கிறேன். மோசே ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாம், இத்தனை வருஷம் அந்த மலையில கண்ட தரிசனம் என்னைக்கு கிடைச்சதோ அந்த நாளிலிருந்து நான் உம்மோடு பயணித்தேன் ஆண்டவரே. ஆனா இனி என்னால தாங்க முடியல, இந்த பாரத்தை என்னால தாங்க முடியல, இந்த இழப்பை என்னால தாங்க முடியல, இந்த சஞ்சலத்தை என்னால தாங்க முடியல, இந்த கடன் பாரத்தை என்னால தாங்க முடியல. இனி எடுத்துக்கிடுங்கப்பா, என்னை எடுத்துக்கிடுங்கப்பா, இப்பொழுது என்னை கொன்று போடும் அப்படின்னு மோசே ஜெபித்த போது ஆண்டவரே ஒரு அழகான திட்டத்தை கொடுத்தீரே. 70 பேரை சூஸ் பண்ணி கூட்டிட்டு வா, அவர்கள் மேல ஆமென் அந்த ஆவியை நான் இம்பார்ட் பண்றேன், அவர்கள் மேல அந்த ஆவியை நான் இம்பார்ட் பண்ணி அவங்க அந்த 70 பேரும் உன்னுடைய பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாய் நான் மாற்றுவேன் என்று சொன்னீரே. அதை போல கணவன் பாரத்தை சுமக்கிற மனைவியாக ஆண்டவரே மனைவியை மாற்றுங்க. ஆண்டவரே மனைவியின் பாரத்தை சுமக்கிற புருஷனாக என் அன்பு சகோதரர்களை மாற்றுங்க. பெற்றோரின் பாரத்தை ஆண்டவரை சுமக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அப்பா, மாமியார் மாமனாருடைய பாரத்தை சுமக்குகிற மருமகனாக மாற்றுங்க. மருமகளையும் மருமகனையும் புரிந்து கொண்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடத்துகிற மாமியாரா என்னை மாற்றுங்க. மருமகம் ஆண்டவர் மாமனாரா என்னை மாற்றுங்க. ஊழியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவனா என்னை மாற்றுங்க. உடன் ஊழியர்களுடைய பாரத்தை புரிந்து கொண்டு உடன் ஊழியர்களை அன்பாகவும் ஆண்டவரே பண்பாகவும் தாழ்மையோடு நடத்துகிற ஒரு லீடரா என்னை மாற்றுங்க. விசுவாசிகளின் பாரத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை சபையை சரியான பாதையில் நடத்துகிற ஒரு போதகனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, தேசத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு உம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தேசத்தை குறித்த பாரம், பட்டணங்களை குறித்த ஒரு பாரம் ஆண்டவரே, அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாரத்தை ஷேர் பண்ணுகிற ஒரு இவாஞ்சலிஸ்டா என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தை பார்த்து உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஆமென் ஆமென் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்திருப்பாயானால் உனக்கு நல்லா இருக்குமே என்று அந்த பட்டணத்தின் பாரமுடைய தெய்வமே, எங்கள் சென்னை பட்டணத்தை குறித்த பாரம், டெல்லி, மும்பை, கல்கட்டா, ஜெய்ப்பூர், ஆந்திரா ஆண்டவரே, பெங்களூர், ஆண்டவரே, ஹைதராபாத், செகந்திராபாத்,
போன்ற பட்டணங்களை குறித்த ஒரு பாரம், மணிப்பூர் மக்களை குறித்த ஒரு பாரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே உண்டாவதாக. உம்முடைய பாரத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலின் தேவனாய் இருந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு என்னென்ன அற்புதங்களுக்காக வியாதிகள் சுகமாகட்டும், எல்லா விதமான சர்ம நோய்கள், எல்லா விதமான தைராய்டு, எல்லா விதமான கட்டிகள், எல்லா விதமான பலவீனங்கள், பயங்கள், பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வெளியே போகட்டும். இந்த உபவாச நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் மாறட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக தோத்திரம். அநேக உபத்திரவங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசித்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஜனங்களை குறித்த, குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, தொழிலில் இருக்கிற பாரம், வியாபாரத்தில் இருக்கிற பாரம் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி உம்முடைய பிள்ளைகள் ஆறுதல் அடைவார்களாக. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்ரோஜனமான ஊழியன் ஒவ்வொரு நாளும் நிற்கிறதற்கு பலன் கொடுக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபை பாராட்டுறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியன் கடமை மட்டும் செஞ்சிருக்கிறேன். கர்த்தர் நடத்தும், கர்த்தர் நடத்தும், கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கைகளில் இருந்து அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தைரியமா இருங்க, திட நம்பிக்கையோடு இருங்க, மனசை விட்டுறாதீங்க, மனம் தளர்ந்து போயிடாதீங்க. தளர்ந்து கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்திருச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். God bless you. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.